My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் நீங்கள் MBBS படிக்கணும், BDS படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரே ஒரு வழி மூலமாக தான் நீங்கள் MBBS அல்லது BDS அப்படிங்கிறது சேர முடியும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா போனாலும் சரி, வேறு வழிகளில் வேறு ஏதாவது நான் டேரெக்டாக காலேஜ் போய் அப்ரோச் பண்ணால் எனக்கு சீட்டு கிடச்சிருமா, அல்லது வேறு யாராவது எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய வாய்ப்புகள் சற்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு தெரிந்த எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அல்லது வேறு யாராக வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு கூட இங்கே எந்த விதமான ரிசர்வேஷனும் இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்க, எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரே ஒரு வழி மூலமாக தான் நீங்கள் கல்லூரிகளில் போய் சேர முடியும். வித்தவுட் கவுன்சிலிங் நீங்கள் காலேஜஸில் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அட்மிஷன் போட முடியாது. ஒன்லி ப்ராசஸ் கவுன்சிலிங். ஸோ இந்த வீடியோவில் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்னென்னா கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருவதற்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்று ஆல் இண்டியா கோட்டா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதற்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து அவசியம். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் கூட யூ கேன் மேக் அ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்ததில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாடு போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்குரிய ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்குரிய ரேங்க் லிஸ்ட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குரிய ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, மைனாரிட்டி, கிறிஸ்டியன், தெலுங்கு, மலையாள மைனாரிட்டி கோட்டா, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ரேங்க் லிஸ்ட்டும் அங்கே வரும். இதோட சேர்த்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதனுடைய ரேங்க் லிஸ்ட்டும் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு கோட்டாவுடைய, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுடைய ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் வரணும்னா இந்த இடத்துல தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் வந்து உங்களுக்கு நீட் ஸ்கோர் கார்ட்லேயே வந்துடும். பட் தமிழ்நாடு ரேங்க் வரணும்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் உங்களுடைய எல்லா தகவல்களையும், டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த டைமில் நம்ம டெமோ எல்லாம் போடுவோம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடுனுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு கோட்டா ரவுண்டுடைய செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். இப்போது ஸ்பெஷலாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த இதில் காமிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வரும். சரிங்களா? இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரணும்னா யூ ஷுட் டூ திஸ் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துடும். அதில் ரேங்க் லிஸ்ட் வரலாம் அல்லது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக தமிழ்நாடு ரவுண்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? இதுலேயும் நீங்கள் பண்ணணும், இங்கேயும் நீங்கள் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா நீங்கள் வந்து 500 rupees லாஸ்ட் இயர் வாங்கினாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000 rupees வாங்கினாங்க லாஸ்ட் இயரில் வாங்கின ஃபீஸ். சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு 500 rupees அண்ட் 1000 rupees அப்படிங்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வாங்கினாங்க. ஸோ இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், 2 டிஃப்ரெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி தேர். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடெல்லாம் வராது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே பண்ணதுனால உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் ரவுண்ட் 1. ஸோ இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்துடுது. ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட் நீங்கள் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. இப்போ ரவுண்ட் 1 எப்படி நடக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அது இங்கே காமிச்சிருக்கேன்ல, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான். சரிங்களா? இதை தான் இங்கே நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். ஸோ இந்த 4 ப்ராசஸ் அங்கே இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ரேங்க் லிஸ்ட் வந்துடுது.
ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும்போது அதற்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 5 நாளோ 4 நாளோ கொடுத்துருப்பாங்க. 4 to 5 days கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் 1 or 2 days ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. 1 to 2 days ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செகண்ட் டேலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடும். பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது மேபி 4th day அல்லது 5th day கடைசி நாளாக இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் டேல சாய்ஸஸ் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்களா சாய்ஸஸ் அதை லாக் பண்ணணும். அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெமோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே புரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் சாய்ஸ் லாக்கிங். பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ் போட்டிங்கன்னா 30,000 rupees அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிங்க அப்படின்னா 1 lakh rupees. ஆல் டுகெதர் போட்டிங்க அப்படின்னா 1.3. சரிங்களா? 1,30,000 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 1,30,000 ரூபா கட்டணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும்னா 1 lakh, கவர்மெண்ட் கோட்டா மட்டும்னா 30,000 லாஸ்ட் இயரில் வாங்கினாங்க. இந்த வருஷம் இதில் ஃபீஸில் ரிவிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது சேஞ்ச் ஆகும். சரிங்களா? வில் வெயிட் அண்ட் சி. அடுத்ததாக ரவுண்ட் 1 ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த ரவுண்ட் 1 ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்? இங்கே 4 to 5 days சொன்னேன் இல்லைங்களா? இந்த 4 to 5 daysக்கு அப்புறம் ஒரு 2 நாட்களோ அல்லது ஒரு நாளோ டைம் எடுத்துப்பாங்க. 1 or 2 days எடுத்துப்பாங்க. ஆஃப்டர் தட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ண அந்த நாள்லேருந்து ஒரு 5 to 6 days என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கல்லூரிக்கு நேரடியாக போய் உங்களுடைய இங்கே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணீங்கல்ல, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் மெடிக்கல் கவுன்சிலிங். கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள் பார்த்துருக்குறாங்க. நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டோம். யூ மைட் ஹவ் ஆல்ரெடி கேதர்ட் ஆல் த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுத்து ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டைமில் ரிப்போர்ட்டிங் டைமில் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டும் சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, தமிழ்நாடு கோட்டாவுடைய ரவுண்ட் 1, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2, தமிழ்நாடோட ரவுண்ட். இந்த ரெண்டும் எப்படி இதாகும், எப்படி வந்து ஒரே டைமில் எப்படி நடக்குங்கிறத பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், ஐகான்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அப்படிங்கிற எல்லா ரவுண்ட்ஸுமே தொடர்ந்து இதே மாதிரி நடக்கும். ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் மிக முக்கியமாக வச்சுருக்க வேண்டிய அல்லது மானிட்டர் பண்ண வேண்டிய வெப்சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், MCC அப்படிங்கிற ஒரு வெப்சைட், mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஆல் இண்டியா கோட்டா. இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் மானிட்டர் திஸ் வெப்சைட், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற வெப்சைட், tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டை தான் எல்லா டேட்டாவும் வரும். இண்டிவிஜுவல் மெயிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, ஃபோன் கால்ஸ் எதிர்பார்க்காதீங்க, மெசேஜஸ் எதிர்பார்க்காதீங்க. எல்லாமே வெப்சைட்டில் தான் இருக்கும். இந்த வெப்சைட்டை தான் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா பண்ணலாம். அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் போக முடியும். பிகாஸ் யூ ஆர் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. இஃப் யூ ஆர் அ நேட்டிவ் ஆஃப், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் நேட்டிவிட்டி இருக்கோ அந்த ஸ்டேட்டில் மட்டும் தான் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதர் ஸ்டேட்ஸ் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகும். பாண்டிச்சேரிக்கு பாருங்கள், சென்டாக், அதனுடைய வெப்சைட் centacpuducherry.in. அதே இது நீங்கள் வந்து கேரளா போனீங்கன்னா கீம் அப்படிங்கிறதா அங்கே கவுன்சிலிங்கினுடைய அத்தாரிட்டி நேம். இப்போ cee.kerala.gov.in, கீம் 2024. அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகா பார்த்தீங்க அப்படின்னா KEA, ஸோ cetonline.karnataka.gov.in/KEA அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ இத்தனை வெப்சைட்டையும் நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்லலாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளான ஒரு வழி சொல்லட்டுங்களா? நீங்கள் வந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் பி கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்பா கரியர் அகாடமி யூடியூப் சேனல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த டாக்குமெண்ட்ஸ் that are related to the medical counseling, all the updates that are related to the medical counseling, All India quota, Tamil Nadu state quota, other state counseling updates எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ 2024 நீங்கள் மெடிக்கல் காலேஜில் சேர்ற வரைக்கும் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனலாக டவுட்ஸ் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா we are offering paid service நம்ம கொடுக்குறோம். நீங்கள் paid serviceல ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். neetcompanion.in அப்படிங்கிற வெப்சைட்டில் யூ கேன் என்ரோல் வித் அஸ். அண்ட் அதுக்குரிய மினிமம் சார்ஜ் நீங்கள் பே பண்ணிவிட்டு யூ கேன் என்ரோல். மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையும் A to Z, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், சாய்ஸஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குரூப்பாக கூகுள் மீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
ஸோ தட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்கும் உங்களுடைய டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. வில் ஷேர் த டீடைல்ஸ். யூ கேன் என்ரோல் வித் அஸ் ஃபார் த பெய்ட் சர்வீஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.